அட்டமஸ்தானாதிபதி இலங்கையில் இருக்கிற 8 பீடங்களினுடைய தலைவர் பல்லைகம ஹேமராத்ன தேரருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு சம்பந்தமான முக்கியமான ஒரு வழக்கு விசாரணை இன்றைக்கு நடந்தது. அந்த பிக்குவுக்கு தலைமை பிக்குவுக்கு பிணை கிடைச்சிருக்கு. பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுற அந்த சிறுமி சம்பவம் நடந்த இடத்துக்கு அனுராதபுரம் விகாரையினுடைய பிக்கு தங்கியிருக்கிற இடத்துக்கு கூட்டி போன சந்தர்ப்பத்தில் அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லி ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு நபர் அந்த சிறுமி ஏற்கனவே போயிருக்கிறார் என்றதை உறுதிப்படுத்துகிற மாதிரி வலது பக்கம் இடது பக்கம்னு சொல்லி பிக்கு தங்கியிருக்கிற இடத்துல அந்த சிறுமி போய் இந்த இடத்துல தான் சம்பவம் நடந்தது என்று சொல்லி அடையாளம் காட்டியிருக்கிறார். பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டதுக்கு பிறகு துடைக்கிறதுக்காக ஒரு துணி பயன்படுத்தப்பட்டிருக்கு. அந்த துணி வரைக்கும் சிறுமி அடையாளம் காட்டியிருந்தேன். போலீஸால அந்த பிக்கு கைது செய்யறதுல ஒரு நீண்ட தாமதம் இருந்தது. பிக்குவுக்கு சார்பான விதத்தில் போலீஸ் ஏற்பட்டிருக்கான்ற மாதிரியான ஒரு மறைமுகமான கேள்வி இன்றைக்கு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. பிக்கு கைது செய்யப்படுறதுல நடந்த தாமதம் காரணமா சுதந்திரமா அவர் வெளியில நடமாட்டுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருந்தது. மேல் மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர்கிட்ட சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை எழுத்து மூலமான கோரிக்கைகளை முன்வச்சிருந்தார். அவர் ஏன் கைது செய்யப்படாமல் இருக்கிறார்னு சொல்லி கேள்வி கேட்கப்பட்டிருந்தாலும் எந்த விதமான பதிலும் சொல்லப்படலை. கடைசியில் அவர் கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட நீதிபதி அந்த பிக்கு தங்கியிருந்த சிகிச்சை பெற்று வந்ததை சொல்லப்பட்ட நவலோக ஹாஸ்பிட்டலுக்கு போய் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது, விளக்கமறியலில் வைக்கப்படணும் சொல்லி. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் கூட தலைமை பிக்குகளினுடைய அனுமதியை பெற்றுதான் போலீஸ் அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு மகா சங்கத்துக்கு சொல்லப்பட்டதுக்கு பிறகுதான் அந்த பிக்கு கைது செய்யப்பட்டார் என்ற விஷயம் கூட வெளியில சொல்லப்பட்டிருந்தது. கைதுன்னு சொன்னாலும் கூட நவலோக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருந்தது. இன்னைக்கு அனுராதபுரம் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. பிக்கு சார்பா கிட்டத்தட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திசை உட்பட 20க்கும் அதிகமான சட்டத்தரணிகள் இன்றைக்கு முன்னிலையாகி இருக்கிறாங்க. முதல் தடவை 30 சட்டத்தரணிகள், அதுக்கு பிறகு வழக்கு விசாரணையில் 20 சட்டத்தரணிகள், இன்றைக்கு வழக்கு விசாரணையில் ஜனாதிபதி சட்டத்தரணி உட்பட 20 லோயர்ஸ் பிக்கு சார்பா முன்னிலையாகி இருக்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணை எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்காக அதிகமான நபர்கள் அந்த இடத்துல கூடியிருந்தது. குறிப்பா மகா சங்கத்தை சேர்ந்த பெரிய பெரிய பிக்குகள் எல்லாம் அந்த இடத்துல கூடியிருந்தாங்கன்னு சொல்லி சொல்லப்படுது. கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு மத்தியில் இந்த வழக்கு இன்றைக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய சட்டப்பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் போலீஸ் மேல காரசாரமான கருத்துக்களை முன்வச்சு கடுமையான விமர்சனங்களை முன்வச்சிருந்தாங்க. இன்றைக்கு அனல் பறக்கிற ஒரு வாதம் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது என்ற மாதிரி தான் இந்த செய்தியை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் கடைசியில பிக்குவுக்கு தன்னுடைய மகளை விற்பனை செய்த பணத்துக்காக கொடுத்த அந்த தாய்க்கும் நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. அதுக்கான ஒரு காரணமும் இருக்கு. பிக்குவுக்கு கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணை கொடுக்கப்பட்டிருக்கு. 50 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணைகள், 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான ரொக்க பிணையிலையும் பிக்கு விடுவிக்கப்பட்டிருக்கிறார். விடுதலை கிடையாது, விடுவிக்கப்பட்டிருக்கிறார். நிபந்தனையின் அடிப்படையில் வெளிநாடு போறதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டுக்கும் பிக்கு தப்பியோட முடியாது, சட்ட ரீதியில் தப்பியோட முடியாது. அந்த தாய் என்று சொல்லப்படுற சிறுமியினுடைய அம்மான்னு சொல்லப்படுற அந்த பெண்ணுக்கும் பிணை கிடைச்சிருக்கு. இன்றைக்கு 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பணியில் அவரும் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். வெளிநாடு போறதுக்கு அந்த பெண்ணுக்கும் இன்னைக்கு நீதிமன்றம் தடை விதிச்சிருந்தது. இந்த மாதிரியான கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் 2 பேருக்கும் நீதிமன்றம் பிணை கொடுத்திருக்கு. இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, முதல்ல நிட்டம்புவ போலீஸ் தான் இது சம்பந்தமான விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கு. நிட்டம்புவ போலீசினுடைய ஒரு அதிகாரி நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிச்சிருந்தார். அவர் குறிப்பிட்டார் இதனுடைய முதற்கட்ட விசாரணைகள் நிறைவடைஞ்சிருக்கு. அதுக்கு பிறகு சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு ஆலோசனையை பெற்றுக் கொள்றதுக்குன்னு சொல்லி நாங்கள் ஆவணங்களை அனுப்பி வச்சிருக்கிறோம். இதன் அடிப்படையில் முதற்கட்ட விசாரணைகள் முடிவடைஞ்சிருக்குன்னு சொல்லப்பட்டதுக்கு பிறகு பிக்கு சார்பா முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திசை குறிப்பிட்டிருந்தார். விசாரணைகள் ஏற்கனவே முடிவடைஞ்சிருக்கு. சட்டமாதிபருக்கு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. இது வழக்க பொறுத்த வரைக்கும் இவர் அழுத்தம் விடுத்தார். பிக்கு சாட்சியங்களுக்கு அழுத்தம் விடுத்தார், இல்லாட்டி விசாரணைக்கு ஒத்துழைக்காம இருந்தார்னு சொல்லி குற்றம் சாட்ட முடியாது. இந்த மாதிரி எந்த விதமான சம்பவங்களும் இதுவரைக்கும் பதிவாகவே இல்லை. எந்த நிபந்தனையில் சொன்னாலும் பரவாயில்ல, பிக்குக்கு தன்னுடைய சேவை பெறுநருக்கு எந்த நிபந்தனையின் அடிப்படையில் சொன்னாலும் பிணை கொடுங்கன்னு சொல்லி ஜனாதிபதி சட்டத்தரணி காலிங்க இந்த திசை ஒரு கோரிக்கையை முன்வச்சிருந்தார். அதுக்கமைய நீதிமன்றம் இந்த மாதிரியான கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணை கொடுத்திருக்கு. இந்த வழக்கு விசாரிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய சட்ட பணிப்பாளர் பாதிக்கப்பட்ட சிறுமி சார்பா 7 சட்டத்தரணிகள் முன்னிலையாக இருக்கிறாங்க. இதை தவிர இந்த வழக்கில் முக்கியமான ஒரு தரப்பா இருக்கிற சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய சட்ட பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் முன்னிலையாக இருக்கிறாங்க. என்று சொன்ன சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கிறவரும் ஒரு பெண் தான், சாதாரணமான ஒரு நபரும் கிடையாது. மேல் நீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி இனோகா ரணசிங்க தான் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய தலைவராக இருக்கிறாங்க. அவருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய, வழிகாட்டலுக்கு அமைய சட்டப்பிரிவினுடைய பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் இன்னைக்கு காரசாரமான ஒரு வாதத்தை நீதிமன்றத்தில் முன்வைக்கிறாங்க. குறிப்பா
மகா சங்கத்தை சேர்ந்தவர்கள், சிரேஷ்ட சட்டத்தரணிகள் எல்லாரும் கூடியிருந்த பகிரங்க நீதிமன்றத்தில் எல்லாரும் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி இந்த பிக்கு சொல்லப்படுற நபர் வந்து துறவரம் பூண்டு ஆசைகளை கடந்து வந்திருக்கிற நபரா சொல்லப்படுற நபர் வந்து கடைசியில மோகத்துக்கு அடிபணிஞ்சு பௌத்தத்துக்கு எதிராகவே இந்த பிக்கு செயல்பட்டிருக்கிறார் என்ற விமர்சனம் வரைக்கும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவத்தில் நடந்திருக்கிற விசாரணைகளை பொறுத்த வரைக்கும் போலீஸ் செயல்பட்டிருக்கிற விதத்தை வந்து கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையில சட்டப்பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. ஆரம்பத்தில் பிக்கு கைது செய்யப்படுறதுல நிலவன தாமதமா இருக்க முடியும், சுதந்திரமா நடமாடுறதுக்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டதா இருக்க முடியும், சில சட்ட ஓட்டைகளை பயன்படுத்துற மாதிரி எதிர்த்தரப்பு அதை பயன்படுத்துற மாதிரி முறையான விதத்துல சட்டத்துக்கு அமைய இது சம்பந்தமான அறிக்கைகள் போலீசால வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படல சொல்லியும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குறிப்பா சிறுமி வந்து பிக்குவுக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறார் அம்மாவால. அந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் பணத்துக்கு விற்பனை செய்யப்பட்டதும் ஒரு குற்றம். ஆனா பணத்துக்கு பிக்கு அந்த சிறுமியை வாங்கி இருக்கிறார் என்ற விஷயம் நீதிமன்ற வழக்கு விசாரணையில வந்து போலீசால எந்த சந்தர்ப்பத்திலையும் குறிப்பிடப்படல. இந்த மாதிரி பிழையான விதத்துல வந்து இல்லாட்டி சட்டத்துக்கு அமைய இந்த அறிக்கைகள் நீதிமன்றத்தில் சரியா சமர்ப்பிக்கப்படலன்னு சொல்லி இன்னைக்கு போலீஸுக்கு எதிரான ஒரு குற்றச்சாட்டும் நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்டிருந்தது. பிக்கு கைது செய்யப்பட்டதா சொல்லப்பட்டிருந்தது. நவலோக ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்று வந்த நிலையில நீதிபதி அந்த இடத்துக்கு போய் பார்த்ததுக்கு பிறகு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த 70 வயதான பிக்குவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எந்த விதமான நோயுமே கிடையாது. விசேடமா குறிப்பிட்ட மாதிரி எந்த விதமான நோயும் கிடையாது. சும்மா போய் அங்க படுத்து கிடந்தார்ன்ற மாதிரி தான் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறது பொருத்தமா இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் மறைமுகமா சொல்லப்பட்டிருந்தது. 70 வயதுக்கு மேற்பட்ட ஒரு நபருக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்கள் சொல்லி நாங்கள் சொல்லுவோம். சாதாரணமாக இருக்கக்கூடிய மூட்டு வலி, முதுகு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் தான் பிக்குவுக்கு இருக்கே தவிர விசேடமாக குறிப்பிட்ட மாதிரி எந்த விதமான நோய்களும் பிக்குவுக்கு கிடையாதுன்னு சொல்லியும் சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. இந்த மாதிரியான சம்பவங்கள் சாதாரணமானது இலங்கையை பொறுத்த வரைக்கும் பழமையானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. தேசிய வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார். ஒரு நாள் கூட விளக்கமறியல் சிறைச்சாலை எப்படி இருக்கும் சொல்லி ரணில் விக்ரமசிங்க பார்த்தது கிடையாது. இந்த பிக்குவும் அந்த மாதிரி அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்கிற நபர், அட்டமஸ்தானாதிபதி என்றது சாதாரணமான ஒரு பதவி கிடையாது. இலங்கையில் இருக்கிற ஒரு அமைச்சரை விட அதிகாரம் இருக்கிற பதவி என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அந்த மாதிரியான ஒரு நபரும் கூட விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கடைசி வரைக்கும் விளக்கமறியலுக்கு போனது கிடையாது. நவலோக ஹாஸ்பிட்டல், அதுக்கு பிறகு தேசிய வைத்தியசாலையில, பிறகு இன்றைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். இப்ப பிணை கிடைச்சிருக்கு. கடுமையான நிபந்தனைகளின் அடிப்படையில் பிணை கிடைச்சிருக்கு. விசாரணைகள்ல தெரிய வந்திருக்கிற இன்னும் ஒரு அதிசயமான ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, பிக்குவுக்கும் பாதிக்கப்பட்ட அந்த சிறுமிக்கும் இடையில 84 தடவைகள் தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு. சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை வந்து தொலைபேசி அறிக்கைகள் சம்பந்தமான அறிக்கை கிடைச்சிருக்குன்னு சொல்லி நீதிமன்றத்தில் குறிப்பிட்டிருந்தது. இதுக்கு முதல் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் போலீஸ் குறிப்பிட்டிருந்தது. அதுல ஒரு தாமதம் இருக்கு, எங்களுக்கு வந்து கால அவகாசம் போதாது என்ற மாதிரி இப்ப அந்த தொலைபேசி அறிக்கைகள் பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் அந்த சிறுமிக்கும் பிக்குவுக்கும் இடையில 84 தடவைகள் தொலைபேசி உரையாடல் நடந்திருக்கு என்ற ஒரு அதிர்ச்சியான தகவலும் இன்றைக்கு நீதிமன்றத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. நீதிமன்றத்தில் கேட்கப்பட்ட முக்கியமான கேள்வி எல்லாருக்கும் ஏற்படுற ஒரு கேள்விதான், சாதாரணமான கேள்விதான். அட்டமஸ்தானாதிபதி சொல்லப்பட்ட அனுராதபுரத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு பீடத்தினுடைய தலைமை பிக்குவா இருக்கிற நபர், இலங்கையில் இருக்கிற அரசியல்வாதிகள், ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், வெளிநாட்டு தலைவர்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய பதவியில் இருக்கிற ஒரு நபர், பணபலம் இருக்கு, அரசியல் பலம் இருக்கு, மதபலம் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நபர் வந்து சாதாரணமான நபர்கள் 84 தடவை இந்த மாதிரி தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு கதைக்க முடியுமா என்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. அதே கேள்வியை வந்து தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையினுடைய சட்டப்பிரிவு பணிப்பாளர் சஜீவனி அபேகோன் வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் கேட்டிருந்தாங்க. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு காரசாரமான வாதம் வந்து அவங்களால முன்வைக்கப்பட்டிருந்தது. அவங்களுக்கும் சில நேரங்களில் பாதுகாப்பு கொடுக்க வேண்டி வருமா இல்லையான்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒரு பலமான நபர்ன்றதுக்காக, மத அதிகாரம் இருக்கிற நபர்ன்றதுக்காக, சக்தி வாய்ந்த நபர் என்ற ஒரே காரணத்துக்காக சிலர் வந்து குறிப்பாக ஊடகங்கள் மௌனம் காத்து கொண்டிருக்கிறது ஏன் என்ற கேள்வியும் இன்னைக்கு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டிருந்தது. சர்வஜன வலய கட்சியினுடைய, சர்வஜன அதிகாரம் கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர் திலும் அமுனுகம வந்து ஒரு சர்ச்சையான கருத்தை குறிப்பிட்டிருக்கிறார். தொழிலாளியினுடைய குற்றச்சாட்டு அடிப்படையாக வச்சுதான் அட்டமஸ்தானாதிபதி பல்லைகம ஹேமரத்ன தேரர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து திலும் அமுனுகம குறிப்பிட்டிருக்கிறார். அதுக்கு பிறகு இதுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அவர் கைது செய்யப்படணும் என்றது வரைக்கும் சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. திலும் அமுனுகம வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறார். நான் சொன்னது பிழையானது என்ற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். திலும் அமுனுகம சர்வஜன வலய இல்லாட்டி சர்வஜன அதிகாரம் சொல்லப்படுற கட்சியினுடைய தேசிய அமைப்பாளர். சர்வஜன வலய கட்சியினுடைய சொந்தக்காரர், அதனுடைய தலைவராக இருக்கிறவர் திலீத் ஜெயவீர.
இலங்கையில் இருக்கிற முக்கியமான ஒரு ஊடகத்தினுடைய தலைவர் தான் திலீப் ஜெயவீரன். இன்னும் சொல்ல போனால் திறன தொலைக்காட்சியினுடைய தலைவர், அதனுடைய உரிமையாளர் தான் திலீப் ஜெயவீரன். அவருடைய கட்சியை சேர்ந்த திலும் அமனுகம் வந்து இந்த மாதிரியான சர்ச்சையான கருத்தை சொல்றார். அது சமூகத்தில் வந்து இப்போ போய் சேர்ந்திருக்கு. இந்த சிறுமி வந்து பாலியல் தொழிலாளி என்ற கருத்து வந்து சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கு, ஊடகங்களில் அது வெளியாகி இருக்கு. அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். கைது செய்யப்படக்கூடாது என்ற காரணத்தின் அடிப்படையில் சில நேரங்களில் மன்னிப்பு கேட்டிருக்க முடியும். அதே ஊடக நிறுவனம் தான் டாக்டர் ஷாஃபிக்கு எதிரான அவதூறான செய்தியை வந்து அதிக அளவில் திரும்ப அந்த காலகட்டத்தில் பேசிக் கொண்டிருந்தது. குறிப்பாக அந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சி அரசியல்வாதியா இருந்த பேராசிரியர் சன்ன ஜெயசுமனை வந்து குறிப்பிட்டிருந்தார். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு அவர் கைது செய்யப்பட்டது, டாக்டர் ஷாஃபி கைது செய்யப்பட்டது, விசாரணைகள் நடந்தது, பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் நடந்தது. அந்த காலகட்டத்தில் சன்ன ஜெயசுமனவுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படுது. அதுவும் சுகாதார அமைச்சர் என்ற பதவி வந்து அதுக்கு பிறகு கொடுக்கப்பட்டிருந்தது. சில நேரங்களில் அதே மாதிரி வந்து பிக்குவை காப்பாற்றுறதுக்கான முயற்சியில் தேலும் அவனுக்கு ஈடுபட்டாரா, இல்லாட்டி எதிர்காலத்தில் வந்து திலீப் ஜெயவீர ஜனாதிபதியான மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போது இவர் வந்து குறிப்பிட்டிருந்தார், அடுத்த ஜனாதிபதியா திலீப் ஜெயவீர தான் வர முடியும், அதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்புன்ற மாதிரி. அவர் ஜனாதிபதியா வந்ததும் தனக்கு ஏதாவது அமைச்சு பொறுப்புகள் கிடைக்கும், இல்லாட்டி பிரதமர் பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் இந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னார். அது வந்து சமூகமயப்படுத்துறதுக்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டதென்ற நிறைய கேள்விகள் இருக்கு. இன்னைக்கு நீதிமன்ற வழக்கு விசாரணையிலையும் வந்து சில ஊடக நிறுவனங்களினுடைய திட்டமிட்ட செயற்பாடுகள் இல்லாட்டிய மௌனமா இருக்கிறது, இதை பற்றி கதைக்காம இருக்கிறது சம்பந்தமாகவும் சில கேள்விகள் வந்து சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபையால் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதை பற்றின விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கு. இன்னைக்கு கடுமையான பாதுகாப்புக்கு மத்தியில் பிக்கு கூட்டி வரப்பட்டிருந்தார். சாட்சியங்களுக்கு எந்த விதமான அழுத்தங்களும் பிரயோகிக்க கூடாது, இந்த மாதிரி அழுத்தம் பிரயோகிக்கப்படும் இருந்தால் திரும்பவும் கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்படுவார் என்று சொல்லியும் நீதிமன்றம் வந்து கடுமையான ஒரு உத்தரவையும் பிறப்பிச்சிருக்கு. இந்த விசாரணை தொடர்ச்சியா நடக்க போகுது. என்ன நடக்கும், சட்டமாதிபர் திணைக்களத்தினுடைய தீர்மானம் எப்படி இருக்கும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.